முதியோர் உதவித்தொகையுடன் கூடுதலாக 2000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். முதியோர், கைம்பெண்கள், திருநங்கை, மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு சிறப்பு நிதியாக 2000 வரவு வைக்கப்பட்டிருக்கிறது என்று முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். இதுகுறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், முதியோர் உதவித்தொகையோடு கூடுதலாக 2000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு அந்த அறிவிப்பில் வெளியிட்டிருக்கிறார்? மகளிர் உரிமை தொகையோடு இந்த உதவித்தொகை பெறக்கூடியவர்கள் எண்ணிக்கையும் கிட்டத்தட்ட 29,29,000 பயனாளிகள் இருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்களுக்கும் இந்த கோடைக்கால சிறப்பு நிதி வேண்டும் என்று கேட்கப்பட்ட நிலையில் தற்போது சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழ்ந்து அரசின் மாத ஓய்வூதிய உதவித்தொகை பெற்று வரும் முதியோர்கள், கைம்பெண்கள், வயது முதிர்ந்த திருநங்கையர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கும் இத்தகைய சிறப்பு நிதியை வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கை வந்தன. எனவே அவர்களுக்கு 2000 ரூபாய் மார்ச் மாத ஓய்வூதியத்துடன் சேர்த்து வங்கிக் கணக்கில் வரவு வைத்துள்ளோம் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த பயனாளிகளுக்கு தலா 3200 ரூபாய் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 5,92,200 மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா 3500 ரூபாயும், பராமரிப்பு உதவித்தொகை பெற்று வரும் 2,58,000 மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்களுக்கு தலா 4000 ரூபாயும் இன்று காலை வழங்கியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். மீனவ குடும்பங்களுக்கு ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலத்திற்கான மீன்பிடி தடைக்கால உதவித்தொகையாக குடும்பம் ஒன்றுக்கு 8000 ரூபாய் வீதம் கிட்டத்தட்ட 1,62,900 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 15,000 தேயிலை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 15,000 கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகள் மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட பசும் தேயிலைக்கு கிலோ 2 ரூபாய் ஆதார விலை என 8.53 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் இந்த தருணத்தில் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் விளிம்பு நிலையில் இருப்போருக்கான சிறப்பு நிதியாக இந்த நிதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்கள் மாதம் 1200 வாங்குகிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கே ஏன்னா முதலமைச்சர் மகளிர் உரிமை தொகையை 2000 உயர்த்தப்படும் என்று சொன்னார். ஆனால் இந்த விளிம்பு நிலையில் இருப்பவர்களுக்கான உதவித்தொகையை உயர்த்துவது குறித்த அறிவிப்பு இல்லை எனவும் பொதுமக்கள், குறிப்பாக இது பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கிறார்கள். கார்த்திகா. ரமேஷ், ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு கிடைத்த பெரும் வரவேற்பை அடுத்து அப்படின்னு முதலமைச்சர் பதிவிட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? அதாவது இந்த 29 லட்சம் பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா, குறிப்பாக பெற்றோர்கள், வயதான இந்த OAP பென்ஷன் சொல்லுவாங்க, முதியோர் உதவித்தொகை, கிராமங்களில குறிப்பாக பசங்க இல்லாதவர்களுக்கும், அதே போல வாரிசுகள் இல்லாதவர்கள், அதே போன்று அவர்களுக்கென்று உடல் உழைப்பு அதெல்லாம் முடிந்துவிடும். ஏனென்றால் அவர்களுக்கு இந்த பணம் தான், இந்த OAP பணத்தை வைத்துதான் அவர்கள் வாழ்வாதாரத்தை நடத்துவார்கள். அவர்களுக்கு குறிப்பாக இந்த கோடைக்கால சிறப்பு நிதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வைத்தார்கள். கோடை காலத்தில் மட்டும், இந்த தேர்தலுக்கு மட்டும் ஏன் இது கொடுக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினார்கள். இந்த நேரத்தில் ஏற்கனவே 1.3 கோடி மகளிருக்கு கொடுக்கப்பட்ட நிலையில் இந்த விஷயத்தை பொறுத்தவரை 29 லட்சத்துல பெரும்பகுதி OAP பென்ஷன் வாங்குறாங்க. அதே போல விதவை பென்ஷன், அதாவது கணவன் உயிரிழந்து அவர்களுக்கு குறிப்பாக எந்த ஒரு வாரிசுகளும் பெரிய அளவில் உதவி செய்யாமல் இருக்கக்கூடிய கைம்பெண்கள், விதவைகளுக்கு கொடுக்கக்கூடிய தொகை 1200 இருக்கிறது. அவர்களுக்கு தற்போது 2000 ரூபாய் சேர்த்து 3200 கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பயன்பெற்று முதியோர், கைம்பெண்கள் என மொத்தம் 29,29,000 பயனாளிகளுக்கு 3200 ரூபாய், அந்த ஏற்கனவே அவங்களுக்கு வாங்குற 1200 பிளஸ் 2000 என கிட்டத்தட்ட 3200 ரூபாய் விடுவிக்கப்பட்டு அவருடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மார்ச் 2ஆம் தேதி சம்பள தேதிக்கு முன்பாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது. இதனால் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொகை என்பது, கிராம பொருளாதாரம் என்பது உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதையடுத்து அவர்கள் நிச்சயமாக காய்கறியோ மளிகை சாமான்களோ அல்லது சில சிறு சேமிப்போ செய்வார்கள். நிச்சயமாக அந்த முதியோர்களுக்கு மிகப்பெரிய உதவித்தொகையாக இந்த உதவித்தொகை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் நிதிநிலை அறிக்கை குறிப்பாக இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. கடந்த வாரம் கூட பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்றது. அப்போதெல்லாம் கூட இந்த திட்டம் அறிவிக்கப்படாமல் தற்போது தமிழகத்தில் தேர்தல் தேதி இன்னும் ஒரு சில தினங்களில் அறிவிக்கப்படக்கூடிய நிலையில் இந்த அறிவிப்பை முதலமைச்சர் செயல்படுத்தி இருக்கின்றார்கள். 29 லட்சம் பேருக்கும் உடனடியாக வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருப்பதையும் நம்மால பார்க்க முடிகிறது. ஆனால் இதுல என்னன்னா, மகளிருக்கு 5000 ரூபாய் சேர்ந்தது. ஆனால் இவர்களை பொறுத்தவரை இவர்களுக்கு 3200 தான் சென்றிருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு அந்த 3 மாதம் முன்பணம் போட்டார்கள். ஆனால் இவர்களுக்கு அந்த 3 மாதம் முன்பணம் போடப்படவில்லை என்பதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அந்த முன்பணம் போட்டிருந்தால் இவர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7000 ரூபாய்க்கு மேல் கிடைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த முன்பணம் போடப்படாததை நம்ம இதுல கவனித்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. கார்த்திகா.
ரமேஷ், கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. தங்களுக்கு இந்த ஓய்வூதியம் அப்படிங்கிறது, உதவித்தொகை அப்படிங்கிறது அதிகமாக வழங்க வேண்டும் அப்படிங்கிற போராட்டத்தை முன் வச்சிருந்தாங்க. இந்நிலையில சிறப்பு நிதியாக இந்த நிதி அறிவிக்கப்பட்டிருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நிச்சயமாக பாத்தீங்கன்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட 1,30,00,000 பேர் வாங்கியிருந்த நிலையில் 40 லட்சம் பேருக்கு தலா 2,000 ரூபாய் என்பது சிறப்பு நிதியாக கொடுக்கப்பட்டிருப்பது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இதுல மீனவர்களும் அடங்குவார்கள். மீன்பிடி தடைக்காலம் என்பது ஏப்ரல் மாதத்தில் தொடங்கி அவர்கள் 45 நாட்களுக்கு செல்லாமல் இருப்பார்கள். எனவே அவர்கள் பயன்பெறக்கூடிய வகையிலும் இந்த திட்டம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் சொன்னது போல மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 1,200 ரூபாயில பத்தாது அப்படின்றதையும் அவர்கள் சொல்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இப்போது விலைவாசி ஏறிவிட்டது. மற்ற திட்டங்களுக்கான ஓய்வூதிய திட்டங்களுக்கான நிதி எல்லாம் உயர்த்தப்படக்கூடிய இந்த நிதியை 2,000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. 1,200 ரூபாய் என்றது பத்தாது. ஏன்னா மகளிர் உரிமை தொகை நன்றாக இருக்கக்கூடிய மகளிருக்கே 2,000 ரூபாயாக முதலமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த ஏற்கனவே வாங்கி வரக்கூடிய இந்த முதியோருக்கான ஓஏபி பென்ஷனை கிட்டத்தட்ட 2,500 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்றும் கோரிக்கை. ஏன்னா அவர்களுக்காவது குடும்பம் இருக்கிறது, மற்றபடியான உதவிகள் இருக்கிறது. ஆனால் விதவைகளுக்கோ வயதான 80 வயதான பெற்றோர்களுக்கோ எந்தவித வருமானமும் இல்லாமல் இருப்பதால் அவர்களுக்கு இந்த உதவித்தொகை 1,200 ரூபாய் என்பது இன்றைக்குரிய விலைவாசியில் இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கெல்லாம் குறிப்பாக அகவலைப்படை என்பது ஆண்டுதோறும் விலைவாசியின் உயர்வு அடிப்படையில் வழங்கப்படுகிறது. ஆனால் இவர்களுக்கு வழங்கப்படவில்லை. எனவே இவர்களுடைய இவர்களுக்கென்று எந்த ஒரு சங்கமும் கிடையாது. எனவே இவர்களுக்கென்று தானாக அரசு முன்வந்து உயர்த்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருக்கிறது. கார்த்திகா, அவர்கள் ஏற்கனவே மாதந்தோறும் எங்களுக்கு 500 ரூபாய் உயர்த்தி 2,000 வழங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சிருந்தாங்க. தற்பொழுது சிறப்பு நிதியாக 2,000 அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. தேர்தல் வாக்குறுதிகள்ல அது போன்ற வாக்குறுதிகள் ஏதாவது விற்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக திமுக தேர்தல் அறிக்கை குழுவினர் மாவட்டம் தோறும் சென்று தற்போது ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் இந்த பகுதிகளுக்கு குறிப்பாக இந்த பகுதி மக்களை சார்ந்து பேசும்பொழுது வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் சொன்னது போல மகளிர் மாற்றுத்திறனாளிகளுக்கு 1,500 ரூபாய் என்பது மிகவும் என்னென்று சொன்னால் அவர்களுக்கு 4 சக்கர வாகனம், குறிப்பாக பார்வையிழந்த மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் இந்த இப்ப இருக்கிற பாத்தீங்கன்னா 1,500 ரூபாய் வைத்து மளிகை சாமான்கள் கூட வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவர்களுக்கான உதவித்தொகையை உயர்த்த வேண்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பட்ஜெட்டில் தமிழக நிதிநிலை அறிக்கையும் என்பது பாத்தீங்கன்னா அதிக அளவிலான கடன், இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கக்கூடிய மாநிலமாக இருக்கிறது. அண்மையில் அறிவித்த பட்ஜெட்டில் கூட இந்த நிதி சேர்க்கப்படவில்லை என்பதை நம்மால் குறிப்பிடுகிறது. வரக்கூடிய நிதியாண்டில் புதிதாக வரக்கூடிய அரசுதான், மே மாதத்துக்கு பிறகு பொறுப்பேற்கக்கூடிய அரசுதான் இதற்கான நிதியை வழங்கும் என்றும் தெரிகிறது. எது எப்படியாக இருந்தாலும் இந்த ஓய்வூதியத்தை ஓஏபி பென்ஷனை 2,500 உயர்த்தக்கூடிய அறிவிப்பும் காத்திருக்கிறார்கள். அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த உதவித்தொகை அறிவிப்பும் அதிகப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலின் போது மட்டும் கோடைகால சிறப்பு நிதி கொடுக்கப்படாமல் மற்ற காலங்களிலும், மற்ற ஆண்டு, அடுத்த ஆண்டு, அதுக்கு அடுத்த ஆண்டு வரக்கூடிய ஆண்டுகளிலும் வரக்கூடிய அரசாங்கங்கள் கோடை காலத்திற்கென்று சிறப்பு நிதி கொடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் தேர்தல் வரும்போது மட்டும்தான் கோடை வருகிறதா, அல்லது அப்போது மட்டும்தான் வெயில் அதிகமாக இருக்கிறதா, இல்லாத நேரத்திலும் வெயில் அதிகமாக தான் இருக்கிறது. எனவே மற்ற தேர்தல் நடைபெறாத ஆண்டுகளிலும் எங்களுக்கு வேண்டும் என்று மக்கள் கேட்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் வழக்கமாக வடகிழக்கு பருவமழையின் போதுதான் சேதாரமானால் கொடுப்பார்கள். ஆனால் முதன்முறையாக தமிழகத்தில் கோடைகால சிறப்பு நிதி என்ற ஒரு திட்டம் தற்போதுதான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது.